ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் மல்டி எட்ஜ் இன்செட் யூஸ் பண்ணி எப்படி த்ரெட் மில்லிங் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சிங்கிள் எட்ஜ் இன்செட் யூஸ் பண்ணி எப்படி என்பிடி த்ரெட்டு போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம என்பிடி த்ரெட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேல்யூஸ்லாம் வந்து சார்ட்லேருந்து எடுக்கணும். இதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு த்ரெட்டு. அதனால் நம்ம வந்து இந்த சார்ட் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா வேல்யூவும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அப்புறம் தான் நீங்கள் த்ரெட்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ 2 இன்ச்சு என்பிடி த்ரெட்டு போடலாம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேப்பர் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 டிகிரி 47 மினிட்ஸு. இதை வந்து டிவைடட் பை 47 மினிட்ஸை வந்து டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.78 வரும். அப்படின்னா 1.78 டிகிரி வந்துடும். இதுதான் வந்து டேப்பர் ஆங்கிள். இங்கே இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். கீழே வந்து நம்ம இப்போ 2 இன்ச்சு போட போகிறோம். இங்கே இருக்குது. இந்த 2 இன்ச்சில் வந்து நம்ம இங்கே என்னென்ன வேல்யூலாம் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மேஜர் லேயா எடுக்கணும். இந்த அவுட்டர் லேயான்னு இருக்கும். இந்த மேஜர் லேயா எடுக்கணும். இதோட வேல்யூ வந்து 60.325. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பிச் ஆஃப் த்ரெட்டு, இதில் வந்து எம்எம்ல எடுத்துக்கணும். நம்ம த்ரெட்டோட பிச்சு 2.209. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும்னா, டெப்த் ஆஃப் த்ரெட்டு இந்த 1.767 இருக்குல்ல, இதை வந்து மேஜர் லேயாவோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனர் லேயா கிடைக்கும். இதை வச்சு நம்ம மைனர் லேயா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஹேண்ட் டைட்டுன்னு ஒன்று இருக்கும், லென்த் ஆஃப் யூஸ்ஃபுல் த்ரெட்டுன்னு இருக்கும். இது நம்ம எப்போ இந்த L2 வேல்யூ தான் எடுக்கணும். இதோட வேல்யூ வந்து 0.7565. இது வந்து இன்ச்சஸில் இருக்குது. இது எம்எம்ஐ மாற்றினோம்னா இன்ட்டு 2.25.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எம்ல கிடச்சிரும். அதோட வேல்யூ வந்து 19.2151. இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கணும். எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாஸ்டர்கேம் போகணும். இதில் நான் ஆல்ரெடி வந்து இந்த மேஜர் லேயாவையும் மைனர் லேயாவையும் வச்சு ஒரு சாலிட் மாடல் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மைனர் லேயா, இது வந்து மேஜர் லேயா. நம்ம இப்போ எப்படி த்ரெட் மில்லிங் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான், இங்கே டூல் பாத்தில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மில் டூல் பாத், இதில் வந்து சர்க்கிள் டூல் பாத்தில் த்ரெட் மில்லு ஓகே கொடுத்துட்டு இங்கே என்டிட்டிஸில் இந்த மேஜர் லேயா வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் டூலில் ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல். இதில் வந்து த்ரெட் மில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிச்சு கொடுக்கணும். இந்த நம்ம டேபிள்லேருந்து எடுத்தோம்ல அந்த பிச்சு கொடுக்கணும். இதில் வந்து அமெரிக்கன் நேஷனல் பைப் த்ரெட்னு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பிச்சு கொடுக்கணும். இந்த பிச்சு வந்து என்ன கொடுக்கணும்னா, நம்ம அந்த டேபிள்லேருந்து எடுத்து 2.209 அந்த வேல்யூ கொடுக்கணும். இதில் வந்து அவுட் சைட் டயாமீட்டர், இது வந்து நான் ஒரு 15 mm இருக்க ஒரு டூலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஓவரால் லென்த்து, இது நம்ம என்ன லென்த் இருக்குன்னு பார்த்து கொடுத்துக்கலாம். இங்கே கட்டிங் லென்த் வந்து முக்கியம். இதில் வந்து எப்படின்னா சிங்கிள் எட்ஜ் இன்செட், அப்போ நம்ம வந்து அந்த கட்டிங் லென்த் வந்து பிச்சும் சேமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து பிச்சோட வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும், 2.209. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஃபினிஷ் கொடுத்துக்கணும். இங்கே கட் பேராமீட்டரில் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டீத் இங்கே ஒரே ஒரு எட்ஜுன்றனால 1 வந்துருச்சு. த்ரெட்டோட பிச்சு இங்கே வந்துடும். இது நம்ம போன இதிலே பார்த்தோம். கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இதுவும் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த டேப்பர் ஆங்கிளில் வந்து நம்ம அங்கே எந்த எடுத்த 1.78 டிகிரியாக இங்கே கொடுக்கணும், 1.78 டிகிரி. இதில் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஐடி த்ரெட்டு, அப்புறமா ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, இதில் வந்து பாட்டம் டு டாப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லீடிங் லீட் அவுட்டில் ஸ்டார்டர் சென்டர் கொடுத்துக்கலாம். அப்புறம் மல்டி பாஸஸில் இங்கே வந்து ஒரு 5 பாஸ் ஓடட்டும்.
ஸ்டெப் ஓவர் எவ்வளோனா நம்மளோட த்ரெட்டோட டெப்த் எவ்வளோனா 1.767 அதோட டிவைடட் பை 5 5 பாஸ் போட்டோன்னா உங்களுக்கு ஸ்டெப் ஓவர் கிடச்சிரும் 0.3534. அடுத்து ஃபினிஷிங் பாஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஃபினிஷிங் பாஸ் ஓடட்டும். அதோட ஸ்டெப் ஓவர் வந்து 0.1. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் பாசஸ் ஃப்ரீ பாசஸ் வந்து எனக்கு ஒரு 2 பாஸ் ஓடட்டும். இங்கே வந்து ஃபீட் ரேட்டு ஸ்பிண்டில் ஸ்பீடு சேம் அதே தான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ லிங்க்டின் பேராமீட்டரில் இங்கே அப்சல்யூட் டெஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம அந்த L2ன்னு ஒரு வேல்யூ எடுத்தோம்ல அந்த இதை வந்து இங்கே கொடுக்கணும். அந்த சார்ட்டில் வந்து எடுத்த வேல்யூவை அது இன்ச்சஸில் இருக்கும். நம்ம வந்து எம்எம்ல மாற்றிட்டு இங்கே கொடுக்கணும். 19.2151 இதுதான் வந்து நம்மளோட த்ரெட்டோட டெப்த்து. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் ஐசோமெட்ரிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வயர் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். இதை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டூல் வந்துருச்சு. கீழே இருந்து மேலே நமக்கு த்ரெட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேப்பராக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இல்லாமல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்பிடி டேப்பர் த்ரெட்டு சிங்கிள் எட்ஜ் இன்சர்ட் யூஸ் பண்ணி நம்ம போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக்கில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.